ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான இயர்லி ஸ்டடி பிளானர் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, அதில் வீடியோ நம்பர் 11ல் அப்ளிகேஷன் ஆர் அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்து மெயின்ஸ் லெவலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே, அண்ட் நம்மளுடைய மொபைல் ஆப்புடைய நேம், நம்ம வெப்சைட்டுடைய நேம், எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரீ குவிஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட்டில் வந்துட்டு பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்ம வெப்சைட் நேம் நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அப்ளிகேஷன் ஆர் அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் லெவலுக்கும் மெயின்ஸ் லெவலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த லெவல் தான் கைஸ். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸ் லெவலில் உங்களுக்கு ஒரு 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 1 minute எடுக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாகவே மெயின்ஸ் லெவலில் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் மினிமம் 2 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். அந்த மாதிரி அதோட டஃப்னஸ் லெவலே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் அந்த டஃப்னஸ் லெவலையுமே நம்ம சீக்கிரமாக போடுற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியராக போட முடியும். ஓகேங்களா, இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே அப்ளிகேஷன் ஒரு அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸே வந்துட்டு டேட்டா சஃபிஷியன்சி ஃபார்மேட்டில் கேட்பாங்க கைஸ். ஓகே, ஸோ டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ 2 ஸ்டேட்மெண்ட்டோ 3 ஸ்டேட்மெண்ட்டோ ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற டேட்டா போதுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா, இந்த ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கொண்டு வரணும் கைஸ். ஓகேங்களா, அந்த ஆன்சரை கொண்டு வர்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற டேட்டா வந்து நமக்கு சஃபிஷியண்டா இருக்கான்னு பார்க்கணும். சஃபிஷியண்டா இருக்குன்னா ஓகே, டேட்டா 1 இஸ் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்தது டேட்டா 2, குவான்டிட்டி ஸ்டேட்மெண்ட் 2ஐயும் நம்ம அடுத்தது செக் பண்ணணும். அதை செக் பண்ணும்போது அதுலேயும் சில டேட்டாஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ மறந்துடணும், இந்த கொஸ்டின் பிளஸ் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை வச்சு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு இந்த டேட்டா சஃபிஷியண்டா இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, இது சப்போஸ் திஸ் டேட்டா இது வந்து இதில் இருக்கிற டேட்டா சஃபிஷியண்டா இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் சஃபிஷியன்ட்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் 1ல இருக்கிற டேட்டால உங்களுக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியலை. பட் ஸ்டேட்மெண்ட் 2ல கண்டுபிடிக்க முடியுதுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா கைஸ், ஃபைன். இப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 1ல இருக்கிற டேட்டா வச்சும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது, ஸ்டேட்மெண்ட் 2ல இருக்கிற டேட்டா வச்சும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதுன்னா எய்தர் 1 or 2 அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இதுலேயும் இந்த டேட்டாவும் பத்தலை, இந்த டேட்டாவும் பத்தலை, இது ரெண்டையும் இப்போ கம்பைன் பண்ணுறீங்க. ஓகேங்களா, கம்பைன் பண்ணும்போது உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதுன்னா என்ன சூஸ் பண்ணணும்னா, போத் 1 and 2 எனக்கு தேவை, அப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ரெண்டுமே தப்பா இருக்கு, கம்பைனும் பண்றீங்க, அதுலேயும் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன சூஸ் பண்ணணும்னா, நெய்தர் 1 or 2 ரெண்டுமே வச்சும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா கைஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம் கைஸ். என்ன இருக்கு? A mixture contains milk and water in which milk is 25% more than that of water. Okay, 189 ml of mixture is taken out of the mixture. Find the original quantity of the mixture அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், ஃபைன். அது என்ன சொல்றாங்க, ஒரு மிக்சர்ல வந்து மில்க்கும் வாட்டரும் இருக்கான். ஓகேங்களா, மில்க் இருக்கு, வாட்டர் இருக்கு. மில்க் வந்துட்டு 25% மோர் தேன் தட் ஆஃப் வாட்டர்னா இதை நான் 125% எடுத்துக்கிட்டேன்னா இது 100%. இப்போ நான் இதை ரேஷியோ ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்றேன்னா அடிச்சுக்கோங்க. 25 டேபிளை பொறுத்த வரைக்கும் இது 5, இது 4. ஓகேங்களா கைஸ், இதை நான் 5Aன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் 4Aன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா கைஸ், அதுல இருந்து 189 ml ஆஃப் மிக்சரை வந்து வெளியிலே எடுக்கிறாங்க. ஓகேங்களா, டோட்டல் மிக்சர் வந்து எவ்வளோ பாட்டு, 5 + 4 வந்து 9A, 9A வந்து 189. அப்போ இதையும் கேன்சல் பண்றீங்கன்னா 9ஆல பார்த்தீங்கன்னா 21, 1Aங்கிறது 21, அப்போ 5Aங்கிறது 105,
4a அப்படிங்கிறது 21 into 4 அப்படிங்கிறது 84. புரியுதுங்களா கைஸ்? மில்க்ல இருந்து 105 ml வெளியில எடுக்கிறாங்க, வாட்டர்ல இருந்து 84 ml வெளியில எடுக்கிறாங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஒரிஜினல் குவான்டிட்டி ஆஃப் த மிக்சர், தட் மீன்ஸ் 9a அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட் 1க்குள்ள போகலாம். XML ஆஃப் மில்க் அண்ட் என்ன பண்றாங்க, இதோட XML ஆட் பண்றாங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே, XML ஆட் பண்றாங்க அண்ட் x minus 24 ml வந்துட்டு வாட்டரை வந்து ஆட் பண்றாங்க into the remaining mixture. Then the quantity of water in the resultant mixture will be 25% less than the quantity of milk in the resultant mixture. Quantity of water எவ்வளோ இருக்குமா? 25% less. அப்போ இது 75% இருந்ததுன்னா இது 100% இருக்கும். அப்போ தானே 25% லெஸ்ன்னு சொல்ல முடியும். இப்போ இதை ரேஷியோ ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்றீங்கன்னா இது 4 பார்ட், இது வந்து 3 பார்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகும். இப்போ இதை வச்சு உங்களால கண்டுபிடிக்க என்ன ஆக்சுவலி என்ன ஆகும், 5a is equal to 105 plus XML by 84. புரியுதுங்களா கைஸ்? இது எப்படி இருக்கும்? 5a by 4a equal to 105 plus x 84 plus x minus 24 equal to 4 part by 3 part இருக்கு. இப்போ இதுல இருந்து இந்த ஏவை உங்களால கண்டுபிடிக்க முடியுமேனா உங்களுக்கு தேவை என்னது? 9a தேவை. கண்டுபிடிக்க முடியுமா? ஏங்கிறதும் அன்னோனு, எக்ஸுங்கிறதும் அன்னோனு. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டிப்பாவே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். இவ்வளோ எழுதணுங்கிறது கூட தேவையில்லை கைஸ். உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும்போது ஈஸியாவே புரியும். 2 அன்னோன்ஸ், புரியுதுங்களா கைஸ்? 2 அன்னோன் இருக்கும்போது உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் 2க்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மில்க் வாட்டர் எவ்வளோ இருக்கு? 5a 4a, இது 105, இது 84. இதுதான் கொஸ்டின். இப்போ ஸ்டேட்மெண்ட் 2ல x plus 45 வந்துட்டு ஆட் பண்றாங்க. ஓகேங்களா? x plus 45 ஆட் பண்றாங்க அண்ட் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா x plus 84 வந்து ஆட் பண்றாங்க. மில்க்ல x plus 45, வாட்டர்ல வந்துட்டு x plus 84 வந்து ஆட் பண்றாங்க ரிமைனிங் மிக்சர்ல. Then the quantity of water in the remaining mixture will be 18 ml more than that of the milk அப்படின்னு சொல்றாங்க. மோர் லெஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அதோட மீனிங் என்னதுன்னா டிஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 18 கொடுத்துருக்காங்களா? ஸோ டிஃபரன்ஸ் இருக்கும்போது எக்ஸ் கேன்சல் ஆயிடுமா? அப்போ என்ன இருக்கும்? ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாவே இந்த ஏயோட வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டேட்டா சஃபிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போ என்ன இருக்கும்? ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்கும். அதை கண்டிப்பாவே கண்டுபிடிக்க முடியும். when we solve this, சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா கைஸ்? ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஸ்டேட்மெண்ட் 2 alone is sufficient அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். புரியுதுங்களா கைஸ்? ஓகே, ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்கீம் பி அப்படிங்கிறதான் கொஸ்டினா இருக்கு. ஸோ ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா கண்டுபிடிக்கணும். ஃபைன். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1க்குள்ள வரலாம். Rupees x plus 750 when invested at r minus 5% per annum, compound interest compounded annually in scheme P amounts to rupees 6,480 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்னது? பிரின்சிபல். இது வந்து என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு பிரின்சிபல், ஒன்னு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுக்கல. அடுத்தது இன்ட்ரெஸ்ட், அடுத்தது அமௌண்ட். புரியுதுங்களா கைஸ்? இதுல என்னதுன்னா அமௌண்ட்டை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மிச்சது எல்லாமே அன்னோனா தான் இருக்கு. புரியுதுங்களா கைஸ்? இந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு ரிமைனிங் இது எல்லாமே வந்து என்னவா தான் இருக்கு? அன்னோனா தான் இருக்கு. அப்ப எப்படி கைஸ் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும்? இதுவும் r-5, இதுவும் x plus 750 டைரக்டா எதுவுமே கொடுக்கல. எவ்ரிதிங் இஸ் அன்னோன். ஸோ எப்படி பார்த்தாலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். அடுத்தது
டைம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்கீம் பி இஸ் 4 years. ஸோ இந்த பிஏ RN இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸும் 4 yearsன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட கூட விட்டுருங்க கைஸ். பட் அகெயின் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரெண்டு அன்னோன் இருக்கு. பிரின்சிபலும் தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் தெரியாது, இதுவும் தெரியாது. இதுல இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் அகெயின் உங்களுக்கு பிரின்சிபல் அண்ட் அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு இதுல தெரிஞ்சிருந்ததுன்னா, பிரின்சிபலோ இன்ட்ரெஸ்டோ ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருந்ததுன்னா கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அகெயின் இங்க பாத்தீங்கன்னா என்னது கைஸ், ரெண்டு அன்னோன் இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானே கைஸ்? இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிரின்சிபலும் தெரியல, இன்ட்ரெஸ்டும் தெரியல, ரெண்டு அன்னோன் இருந்ததுனாலும் அகெயின் வி கான் ஃபைண்ட் இட் கைஸ். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அதாவது இது தனியா வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இது ரெண்டையும் நான் இப்ப கம்பைன் பண்ணி தான் இந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். வெறும் டைம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் இது. இப்போ ஐம் கம்பைன் பண்ணியுமே பாத்தீங்கன்னா ஐம் கெட்டிங் டூ அன்னோன். ஸோ அப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தனித்தனியாவும் கண்டுபிடிக்க முடியல, கம்பைன் பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ வாட் ஆப்ஷன் ஐ ஷுட் சூஸ்? Both 1 and 2 together are not sufficient. அதுதான் இதோடைய ஆன்சர் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? there is a 3-digit number XYZ அப்படின்னு சொல்றாங்க, such that Z is equal to 5. ஸோ இதுல Z அதாவது XY5 அப்படின்னு இருக்கான் அந்த நம்பர். find the number XYZ அப்படிங்கிறாங்க. மேபி அது வந்து என்னது இருக்கலாம், 105 இருக்கலாம், 115, 125, 135 அந்த மாதிரி 995 வரைக்கும் எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா கைஸ்? இந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் குள்ள போலாமா? இந்த நம்பர் வந்துட்டு இட் இஸ் டிவிசிபிள் பை 5 and 21 அப்படிங்கிறாங்க. ஸோ 5 and 21னா கண்டிப்பா இது 5ல எண்ட் ஆகுதுனால இட்ஸ் 5 மல்டிபிள் தான். 21ஓட மல்டிபிளாகவும் இருக்கணும். அப்போ 21 into 5 எவ்வளவு? 21 into 5. நெக்ஸ்ட் 21 into 10 போட்டீங்கன்னா 0ல முடியும். பட் 5ல முடியணும். அப்போ 21 into 15, 21 into 25, 21 into 35, 21 into 45 இதெல்லாமே நம்ம எழுதணும். 21 into 5 எவ்வளவு? 105. 21 into 15 அப்படி இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது கைஸ்? அதாவது ஒரு 10, 21 into 10 இஸ் டிஃபரன்ஸ். ஸோ ஒரு +210 போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. புரியுதுங்களா கைஸ்? 21 into 5க்கும் 21 into 15க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 21 into 10 தான் டிஃபரன்ஸ். தட் இஸ் 210 இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ 105 + 210 எவ்வளவு? 205, 215 ரைட்? 105, 210 என்ன கைஸ்? 105 + 100 எவ்வளவு? 315. 210 நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ 315. ஓகே, 105 + 200 is 205, 305 அதுலேருந்து ஒரு 10. ஸோ நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒரு 210, 315னா 415, 515, 525. அடுத்தது 525 + ஒரு 210 ஆட் பண்ணீங்கன்னா 500 + 200 எவ்வளவு? 700. நெக்ஸ்ட் 735. இதுலேருந்து ஒரு 210 ஆட் பண்ணீங்கன்னா 735னா 935, 835, 935 அதுலேருந்து ஒரு 10 ஆட் பண்ணீங்கன்னா 945. இதுலேருந்து ஒரு 210 ஆட் பண்ணீங்கன்னா that will become a 4 digit, but it's a 3 digit. ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த 5ல் 1, 2, 3, 4, 5 இந்த 5ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பட் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியலை. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். அடுத்தது sum of x and y is 7. வெறும் இந்த xy5 வச்சுட்டு sum and x and y is 7னா 4, 3 இருக்கலாம், இது 3, 4 இருக்கலாம், ஆர் வேற எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 5, 2 இருக்கலாம், 2, 5 இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்ட் தானே கைஸ்? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுவும் வந்து என்ன சொல்றது கைஸ், இதை வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா ரெண்டையும் கம்பைன் பண்றேன். கம்பைன் பண்ணும்போது சம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் 7 இருக்கா? 1 + 0 7ஆ? இல்ல. ஓகேங்களா? கம்பைனிங் 1 and 2. 3 + 1 7ஆ? இல்ல. 5 + 2 7ஆ? எஸ். 7 + 3 7ஆ? இல்ல. 9 + 4 7ஆ? இல்ல. So what is the answer guys?
525 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ கம்பைன் பண்ணா நம்மளால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுது. அப்போ வாட் இஸ் த ஆன்சர் கைஸ்? both 1 and 2 together are sufficient அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ். ஓகே, புரிஞ்சுதுங்களா கைஸ்? ஓகே, let me move on to the next. ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா சஃபிஷியன்சி மாதிரி இல்லை கைஸ். ஓகேங்களா, இது ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம என்னங்கிறத கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, a shopkeeper marked an article 50% above the cost price and sold it after allowing two successive discounts of rupees 300 and 20% respectively. Okay. Had he bought the article for rupees 480 less and sold it for rupees a dash more, then he would have got a profit of a dash percentage. The same article is sold for rupees 2160, then the shopkeeper will end up having certain profit அப்படின்றிருக்கு. The value வந்துட்டு will fill the blanks in the same order in which it is given to make the statement true அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதை என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு ஆர்டிக்கிளை வந்து 50% வந்து அதிகமாக விற்கிறானா. ஓகேங்களா, அதிகமாக 50% வந்து மார்க்அப் பண்ணுறான். ஓகேங்களா, அதுல இருந்து 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு வித செல் பண்றான். ஓகேங்களா, செல் பண்ணும்போது அவனோட ஆர்டிக்கிளை இன்னும் 480 ரூபாய்க்கு கம்மியா வாங்கியிருந்தான், அதாவது காஸ்ட் ப்ரைஸை கம்மியா கொடுத்து வாங்கியிருந்தான்னா அண்ட் சோல்ட் இட் ஃபார், எவ்வளோ ரூபாய்க்கு, இவ்வளோ ரூபாய்க்கு அதிகமா சேல் பண்ணியிருந்தான்னா அவனுக்கு ப்ராஃபிட் இவ்வளோ வந்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்க இந்த ஆப்ஷனை வச்சு செக் பண்ணணும். அதே ஆர்டிக்கிளை வந்துட்டு அவன் 2160 ரூபாய்க்கு அவன் சேல் பண்ணியிருக்கான்னா அவனுக்கு வந்து சில ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த க்ளூ அப்படிங்கிறதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான க்ளூ. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, the same article is sold for rupees 2160. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 2160 rupees இருக்குன்னா அவனுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து இதை விட டெஃபினட்டா கம்மியா தானே இருக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் ஷுட் பி லெஸ் தேன் 2160. புரியுதுங்களா கைஸ்? இதை விட கம்மியா இருந்தாதான் அவன் இந்த செல்லிங் பிரைஸ்ல செல் பண்ணும்போது அவனுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கணும். ஸோ இந்த க்ளூ அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போகலாம். ஓகே, நான் என்ன பண்றேன்னா காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸை நான் 100x வச்சுக்கிறேன். அதை அவன் 50% வந்து மார்க்அப் பண்றான். அப்ப இது என்ன ஆகும்? 150x ஆகும். அதுல இருந்து டிஸ்கவுண்ட் 300 ரூபா கொடுக்குறான். ஓகேங்களா, -300. ஸோ இது என்ன ஆகும்? 150x -300 ஆகும். நெக்ஸ்ட் இதுல இருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஸோ 150 உடைய 20% அப்படிங்கிறது எவ்வளவு? 150 உடைய 10% எவ்வளவு? 15. 20% எவ்வளவு? 30, ரைட்? ஸோ 150 - 30 is 120x minus 300 உடைய 20% எவ்வளவு? 10% வந்து 30. அப்போ 20% அப்படிங்கிறது 60. ஸோ 300 - 60 is 240. ஸோ இதுதான் அவனுடைய செல்லிங் ப்ரைஸ், இது அவனுடைய காஸ்ட் ப்ரைஸ். புரியுதுங்களா கைஸ்? மார்க்டு பிரைஸ் வந்துட்டு 150x, அதுல இருந்து 2 டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து அவனோட செல்லிங் பிரைஸ் வந்து இதுவா இருக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? ஃபைன். இப்ப கொஸ்டின்குள்ள போங்க. had he bought the article for rupees 480 less, 480 லெஸ்ஸுக்கு இப்போ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்குள்ளே போறேன். 100x - 480 இவ்வளோ கம்மியா வாங்கியிருந்தான்னா and sold it for rupees dash more. இப்போ இந்த பிளாங்குக்குள்ள வாங்க. அவன் 432 rupees. இப்போ என்ன பண்றேன்? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள வரேன். ஓகேங்களா, 432 more அப்படின்னா -240 plus 432. ஸோ இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ். 400 - 200 எவ்வளவு? 200. 30 - 40 எவ்வளவு? -10. ஸோ 190. நெக்ஸ்ட் 2, 192. ஸோ இது என்ன ஆகுது? 120x - 192 அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஓகேங்களா கைஸ்? ஃபைன்.
more, then he would have got a profit of 60% அப்படிங்கிறது தான் கொஸ்டினா இருக்கு. 60% அப்படிங்கிறது என்னது guys? What is actually, then he would have got a profit of 60% அப்படின்னா இது 100%, இது 160% அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். You would have got a profit of 60%. இதை ரேஷியோ ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 20 டேபிளால கேன்சல் பண்ணீங்கன்னா இது 5 இது 8ன்னு ஆகுமா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா 100x minus 480 by 120x minus 192 is equal to 5/8ன்னு மாறும். இதை நான் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா இதை ஃபுல்லாகவே 5 டேபிளால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாகவே 5 டேபிளால் கேன்சல் பண்ண முடியுமா? அப்போ இது என்ன ஆகும்? 20x இதை 5 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா என்னது கைஸ்? 9 5s are 45, 30, ஸோ 96ன்னு ஆகும். நெக்ஸ்ட் இதை ஃபுல்லாக 8 டேபிளால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எஸ் கைஸ், 8 டேபிளால் கேன்சல் பண்ண முடியும். 120 அப்படிங்கிறது 15 into 8, இது பார்த்தீங்கன்னா 2 8s are 16, 32 வருது. ஸோ 4 8s are 32. ஸோ இப்படிங்கிற மாதிரி ஆகும். இங்கே என்ன ஆகும்? இங்கே 1 இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20x minus 96 is equal to 15x minus 24 ஆகும். இது இந்த சைடு இருந்துச்சுன்னா 5x is equal to minus 24 plus 96 அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஓகேங்களா? 20 15x. ஓகே கீஸ். ஸோ 96 minus 24 எவ்வளவு? 90 minus 20 அப்படிங்கிறது எவ்வளோ கீஸ்? What is 90 minus 20 is 70. 6 minus 4 is, so what is 6 minus 4 guys? 2. So 72 அப்படிங்கிற மாதிரி வருது. சாரி guys, இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். 432 minus 242 is plus 192. ஸோ இங்க பிளஸ்ன்னு இருக்கும், இதுவும் பிளஸ்ன்னு இருக்கும், இதுவும் பிளஸ்ன்னு இருக்கும். ஸோ 24 plus 96 அப்படிங்கிற மாதிரி மாறும். ஓகேங்களா? சாரி guys. ஸோ 90 plus 20 எவ்வளவு? 110. 6 plus 4 எவ்வளவு? What is 6 plus 4 guys? 10. ஸோ 120 அப்படிங்கிறது தான் இதோட இதுவாக இருக்கும். 120. ஸோ 5x வந்து 120னா எக்ஸோட வேல்யூ வந்துட்டு எவ்வளோ guys? 24. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க எதுலையுமே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் பேசிக் செக் இதுக்குள்ள கொண்டு போங்க. ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 100x. ஸோ 100xன்னு போட்டிங்கன்னா கூட இது 2400 இஸ் 2400. அது வந்து 2160 விட லெஸ்ஸரா இருக்கா? இல்லவே இல்லை. ஸோ இந்த கண்டிஷனே நமக்கு தப்பா இருக்கு. ஸோ கண்டிப்பா 1 வந்து இட் இஸ் டெஃபினெட்லி ராங். 1 இஸ் டெஃபினெட்லி ராங். ஸோ ஒன்லி 1 கேன்சல் பண்றேன், போத் 1 and 2. ஸோ 1 and இதுல நீங்க கம்பைன் பண்றதுக்கு வேலையே இல்லை கைஸ். புரியுதுங்களா கைஸ்? ஸோ ஐ மீன் கம்பைன் இந்த சென்ஸ் இல்லை, 1 கரெக்ட் அப்படிங்கிறது தான் போத் 1 and 2 அப்படிங்கிறாங்க. ஸோ 1 இஸ் டெஃபினெட்லி ராங். ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். புரியுதுங்களா கைஸ்? ஸோ 2 ஒன்லி 2ஆ ஒன்லி 3ஆ அப்படிங்கிறதான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபைன் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதே கான்செப்ட்ல செகண்டையும் கண்டுபிடிக்க போறீங்க, தேர்டையும் கண்டுபிடிக்க. ஓகே. ஸோ இதே கான்செப்டை இந்த செகண்டுக்கும் அப்ளை பண்ண போறீங்க, தேர்டுக்கும் அப்ளை பண்ண போறீங்க. அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒன்லி 2 ஆன்சரா ஒன்லி 3 ஆன்சரா அப்படிங்கிறத எனக்கு திஸ் பார்ட் இஸ் ஹோம்ஒர்க் பார்ட் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒன்லி 2 பிகாஸ் இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ கால்குலேஷன் பார்ட் தான், இது உங்களாலே பண்ண முடியும். ஸோ இந்த கால்குலேஷன் பார்ட்டை நீங்க போட்டு ஒன்லி 2ஆ ஒன்லி 3ஆ அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க டெஃபினட்டாவே கமெண்ட் பண்ணணும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, நான் சால்வ் பண்ணிட்டே போறது பெரிய விஷயம் இல்லை, நீங்க சால்வ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்பீட் அப்படிங்கறதெல்லாம் வரும். ஸோ ப்ளீஸ் சால்வ் இட். ஒன்லி 2ஆ ஒன்லி 3ஆ அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க கைஸ். ஓகே கைஸ், அந்த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் வீடியோக்குள்ள வந்துடலாம் கைஸ். இங்க என்ன இருக்கு? இன் அ பேக் தேர் ஆர் x plus 5 white, x plus 3 black and x plus 2 blue balls அப்படின்னு இருக்கு. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் த பேக் அப்படிங்கறதான் கொஸ்டினா இருக்கு. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் 1ல the total number of balls in the bag. Okay, the probability of drawing a black colored ball from the bag is 13/40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா நான் probability of drawing a black colored ball from the bag அப்படிங்கிறது black வந்து எவ்வளோ கைஸ்? x plus 3 black வந்துட்டு x plus 3. நெக்ஸ்ட் டோட்டல் வந்து எவ்வளோ கைஸ்?
x plus 3x இருக்கு 5 plus 3 is 8 8 plus 2 is 10. So this is 3x plus 10 equal to 13 by 40. Just cross multiply. பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 40x plus 120 equal to 39x plus 113 ஆகும். ஸோ இதுவும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x is equal to 10 வருது. ஓகேங்களா? இப்போ இந்த xோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 10 plus 3 is 13. திருப்பி இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐ மீன் we can find the value of x. x ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியுதுனாலே கண்டிப்பா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? கரெக்ட் தானே கைஸ்? x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுதுனாலே டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இதுல இருந்து we can find the total. So இது வந்துட்டு statement 1 is sufficient. Probability of drawing 2 white colored balls one after another without replacement from the ball is 7 by 52. So இது வச்சும் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுலேயும் பாசிபிள். Probability of drawing a blue colored from the ball, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வேணா காமிச்சிடுறேனே. தேர்ட் ஒன் ப்ளூ கலர்டுங்கிறது எவ்வளவு? எக்ஸ் பிளஸ் 2 by 3x plus 10 is equal to 3 by 10. ஸோ இதை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், கண்டுபிடிக்க முடியும். ஸோ டெஃபினட்டாகவே உங்களுக்கு என்னது கைஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சும் கண்டுபிடிக்க முடியும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சும் கண்டுபிடிக்க முடியும், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சும் கண்டுபிடிக்க முடியும். மூணையுமே தனித்தனியாகவே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ எய்தர் 1, 2 or 3 alone is sufficient அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஸ்டின் வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் என்னங்கிறத தயவு செய்து சால்வ் பண்ணி எனக்கு லைக் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கைஸ். ஓகே. அண்ட் நம்மளுடைய மொபைல் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோ கோர்ஸ் வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் பர்ச்சேஸ் அண்ட் யூட்டிலைஸ் இட் கைஸ். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். தேங்க்